வணக்கம் மக்களே. சிறந்த சிவபக்தர்களான 63 நாயன்மார்களில் ஒருவர் அதிபத்த நாயனார். அவரது கதையை இந்த பகுதியில் சுருக்கமாக காணலாம். சோழர்கள் தமிழகத்தை ஆண்ட காலத்தில் நாகப்பட்டினம் முக்கிய கடல் வாணிக துறைமுகமாக விளங்கியது. அந்த துறைமுகத்தில் வசித்த மீனவர்கள் நுழைய குலத்தவர்கள் என்று அழைக்கப்பட்டனர். அதில் அதிபத்தர் மீனவர் குலத் தலைவராக இருந்தார். அதிபத்தர் என்றால் இறைவனிடம் மிகுந்த பக்தி உடையவர் என்பது பொருளாகும். அதிபத்தர் ஒரு தனி சிறப்பு வாய்ந்த சிவபக்தர். அன்றாடம் கிடைக்கும் மீன்களில் முதலில் கிடைக்கும் மீனை சிவபெருமானுக்கு அர்ப்பணம் என்று கடலிலேயே விட்டு விடுவார். இந்த நெறி தவறாது பரதவர் தலைவராய் இருந்து பெரும் செல்வந்தராக இருந்தார். சிவபெருமான் அதிபத்தரின் பக்தியை சோதிக்க எண்ணி நீண்ட காலத்திற்கு தினமும் ஒரே ஒரு மீன் மட்டும் கிடைக்கச் செய்தார். மீன் பிடிப்பவர்கள் அந்த மீனை தலைவரிடம் கொண்டு வந்து கொடுப்பார்கள். அதிபத்தர் தவறாது அந்த மீனை கடலில் விட்டுவிடுவார். நாளடைவில் செல்வம் குறைந்து அவர் குடும்பம் பட்டினி கிடக்கும் நிலைக்கு வந்துவிட்டது. வறுமையில் வாடி உடல் மெலிந்த நிலையிலும் அதிபத்தர் தமது வைராக்கியத்தை விடாமல் தினமும் கிடைத்த ஒரு மீனை கடலில் விட்டுவிட்டு வந்தார். இதற்கு மேலும் இறைவன் அதிபத்தரை சோதிக்க விரும்பவில்லை. ஒரு நாள் நவமணிகள் பதித்த பொன்மீன் ஒன்று வலையில் கிடைக்கும்படி செய்தார். மீனவர்கள் இதோடு தங்கள் தலைவரின் வறுமை நீங்கிவிட்டது என்ற மகிழ்ச்சியில் அந்த மீனை அதிபத்தரிடம் கொண்டு வந்து கொடுத்தனர். அதிபத்தர், இந்த பொன்மீன் எனக்கு உரியது அல்ல, இறைவனுக்கே உரியது என்று வழக்கம்போல் கூறி அந்த பொன்மீனையும் கடலில் விட்டுவிட்டார். உடனே சிவபெருமான் காளை வாகனத்தில் அவர் முன் தோன்றி அவரை சிவலோகத்திற்கு அழைத்துச் சென்றார். இவ்வாறு அதிபத்த நாயனார் முக்தி அடைந்த நாள் ஆவணி மாதம் ஆயில்யம் நட்சத்திரம். அன்றைய நட்சத்திர ராசியும் கடலுடன் சம்பந்தப்பட்ட கடகராசியாகும். நாகப்பட்டினத்தில் அருள்மிகு நீலதாட்சி அம்மை உடனுரை காயாரோகண சுவாமி திருக்கோவிலில் அதிபத்த நாயனாருக்கு சிலை வைத்து வழிபாடு செய்யப்பட்டு வருகின்றது. ஓகே மக்களே, மீண்டும் இன்னொரு நாயனாரின் கதையோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.